ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு உணவுப் பொருளை பற்றி தாங்க பேச போகிறோம். அது என்னன்னா, அதுதான் கோழிக்கறி. ஆமாங்க, நம்ம வீட்டு சாப்பாட்டில் விழாக்காலங்களில், பொங்கல் நாட்களில், ஞாயிறு மதியமானாலே கிச்சனில் மனம் வீசும்போது நம்ம எல்லா மனசுலையும் முதல்ல வர ஒரு உணவு அப்படின்னா அதுதான் கோழி இறைச்சி. இந்த கோழிக்கறி நமக்கு நல்லதா? எந்த நன்மைகள் இதில் இருக்குது? யார் யார் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், என்ன குக்கிங் மெத்தட் நல்லது, நாட்டு கோழிக்கறி நல்லதா இல்லை பிராய்லர் கோழிக்கறி நல்லதா, உடம்புக்கு இதில் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா, இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அசைவ பிரியர்கள் பலருக்கும் தினமும் சிக்கன் சாப்பிட்ற பழக்கம் இருக்குங்க. குறிப்பாக ஜிம் போகிறவங்க அடிக்கடி அசைவம் சாப்பிடுவாங்க. ஆனால் நம்மள பலரும் தினமும் சிக்கன் சாப்பிட்டா அது உடலுக்கு தீங்கு விளைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். இந்த கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஏன்னு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். சிக்கனில் புரதம், வைட்டமின் B12, கோலின் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது அளவாக தினமும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பல ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும். அந்த வகையில் தினமும் சிக்கன் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கோழிக்கறி ஒரு லீன் புரோட்டீன். 100 கிராம்ல சுமார் 27 கிராம் புரதம் இருக்கு. இந்த புரதம் என்ன பண்ணுது தெரியுமா? உடல் தசைகளை கட்டமைக்குது, நரம்பு அமைப்பை பராமரிக்குது, நீண்ட நேரம் நிறைய உணர்வு கொடுக்குது, உடல் எடை குறைக்க உதவியா இருக்கு. ஜிம் போறவங்க மசில் பில்டிங்காக இது ஒரு லைஃப் சேவியர் மாதிரி வேலை செய்யுது. வைட்டமின் B காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. இது நிறையவே இருக்கு. வைட்டமின் B3, B6, B12, ரிபோஃப்ளோவின் இதெல்லாம் எப்படி உதவுது தெரியுமா? பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, எனர்ஜி அதிகரிக்கும், நரம்பு மண்டலம் நன்றாக வேலை செய்ய இது உதவியா இருக்கு. ரத்த சோகையை குறைக்குது. தாதுக்கள் அதாவது மினரல்ஸ். கோழியில சிலினியம், பாஸ்பரஸ், ஜிங்க், இரும்பு இது எல்லாமே இருக்குங்க. இது இம்யூனிட்டிக்கும் மெட்டபாலிசத்துக்கும் ரொம்பவே ஒரு பேக் போன் மாதிரி வேலை செய்யுது. ஒரு நாளைக்கு எவ்வளோ சிக்கன் சாப்பிடலாம் தெரியுமா? 100 கிராம் கோழி மார்பகத்துல 124 கிலோ கலோரி இருக்கு, 20 கிராம் புரதம் மற்றும் 3 கிராம் கொழுப்பு இருக்கு. எனவே நீங்க 65 to 75 கிலோ எடையுள்ள ஒரு சராசரி நபரா இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சுமார் 200 கிராம் வரை சிக்கன் சாப்பிடலாம். இந்த சிக்கன் நம்ம ரெகுலரா சாப்பிட்றதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சளி, காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சனைன்னு பல தொற்றுகளுக்கு இன்னைக்கு சிக்கன் சூப் வீடுகளில் கொடுக்கப்படுது. இது நாசி மற்றும் தொண்டை நெரிசலை குறைக்கும். சிக்கன் சூப் நியூட்ரோஃபில்களின் இடம்பெயர்வை தடுக்குது அப்படின்னு ஆய்வுகள் கூறுது. இது ஒரு வகை நோய் எதிர்ப்பு உயிரணுக்கள். இதன் மூலம் பொதுவான தொற்று நோய்களின் போது ஏற்படுற வீக்கத்தை தடுக்க முடியும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சிக்கன் புரதத்தோட சிறந்த மூலங்க. எனவே கொஞ்சமான சாப்பாடுல நம்ம சேர்த்துக்கிட்டாலும் நிறைவான உணர்வை நமக்கு கொடுக்கும். எனவே உங்க தீராத பசியை அடக்க கொஞ்சமா சிக்கன் சாப்பிட்டா போதும். இதனால உங்களோட உடல் எடையும் சரியாக மேம்படுத்த உதவியா இருக்கும். அதே போல சிக்கன்ல செரட்டோனின் ஹார்மோன் உற்பத்திக்கு உதவுற ட்ரிப்டோபான் அப்படின்ற ஒரு அமிலம் இருக்கு. இந்த செரட்டோனின் ஹார்மோன் உடல்ல புத்துணர்ச்சிக்கு உதவியா இருக்கிற ஹார்மோன். நினைவாற்றலை அதிகரிக்கும். கோழிக்கறியில உள்ள கோலின் மற்றும் வைட்டமின் B12 உள்ளதால நினைவாற்றல் மேம்பட உதவியா இருக்கும். இயல்பாகவே அதிக அளவு கோலின் உட்கொள்றவங்களின் நினைவாற்றல் சிறப்பா இருப்பதாக பல ஆய்வுகள் கூறுதுங்க. அதே போல சிக்கன் குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதோட நரம்பு மண்டலம் சரியா செயல்பட உதவுது மற்றும் வயதானவர்களின் அறிவாற்றல் செயல்திறனுக்கு இது உதவியா இருக்கு. ஊட்டச்சத்து நிறைஞ்சதுங்க. சிக்கன்ல புரதம், கலோரி, உடலுக்கு ஆரோக்கியம் தரும் கொழுப்புகள் அதிகமா இருக்கு. இது நம்ம உடல்ல இயக்கத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களின் சரியான அளவை வழங்குது. மேலும் இதுல ட்ரிப்டோபான் மற்றும் வைட்டமின் B5 உள்ளதால மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கு. எலும்புகள் வலுவடையும். சிக்கன்ல புரத தவிர பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற பல தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு. இது எலும்புகளை வலுவாக்குது. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற எலும்பு தொடர்பான பிரச்சனையை தடுக்கிறதோட இதுல உள்ள செலினியம் கீழ்வாதத்தின் அபாயத்தையும் குறைக்குது. ஆண்கள் துத்தநாகம் நிறைஞ்ச உணவுகளை உட்கொள்ள வேண்டும். ஏன்னா இது டெஸ்டோஸ்டரான் அளவை கட்டுப்படுத்தவும் விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கவும் உதவியா இருக்கும். உடல் சோர்வை நீக்குது. பொதுவாக ரத்த சோகை, இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு அடிக்கடி உடல் சோர்வு பிரச்சனை சந்திப்பாங்க. இவங்க சிக்கன் சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான இரும்புச்சத்து கிடைக்கும். அதே சமயம் நிம்மதியான உறக்கத்திற்கு உதவியா இருக்கும். மேலும் பெண்கள் மாதவிடாய் காலத்துல சந்திக்கிற உடல் ரீதியான பிரச்சனைகளை இது நீக்கும். இதய ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கும். சிக்கன்ல வைட்டமின் B6 நிறைஞ்சிருக்கிறதால இது மாரடைப்புக்கு எதிராக வேலை பார்க்குது. வைட்டமின் B6 மாரடைப்பு அபாயத்தோட இணைக்கப்பட்ட முக்கிய கூறுகள்ல ஒன்றான ஹோமோசைட்டிஸின் அளவை குறைக்குது. இது தவிர கோழி
நியாசினின் சிறந்த மூலமா இருக்கு. இது இதய நோய்க்கு வழிவகுக்கும் கொழுப்பை குறைக்க உதவியா இருக்கும். மேலும் இது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களின் நல்ல மூலமாகவும் இருக்கிறதால இதயத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும். சிக்கன் சாப்பிட்றதால பெருங்குடல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்குது. சிக்கன்ல உள்ள சேர்மங்கள் உடல்ல உள்ள தேவையற்ற கொழுப்புகளின் தேக்கத்தை குறைப்பதால புற்றுநோய் அபாயம் குறையப்படுது. உடலோட தசை வளர்ச்சிக்கு உதவியா இருக்கு. கோழி இறைச்சி மசில் குரோத்துக்கு கிங்னு சொல்லலாம். ஜிம்முக்கு போறவங்களுக்கும் பாடி பில்டிங் பண்றவங்களுக்கும் முக்கியமா இதை சாப்பிட்றது வழக்கமா இருந்துட்டு இருக்கு. உடல் எடை குறைக்க உதவியா இருக்குங்க. கலோரி குறைவு, புரதம் அதிகம். சாப்பிட்ட பிறகு அதிக நேரம் ஹங்கிரி ஆக மாட்டீங்க. இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். செலினியம், ஜிங்க் இருக்கிறதால சளி, காய்ச்சல், வைரஸ் இது எல்லாத்தையுமே ஃபைட் பண்ணி இது தவிர்க்குது. எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பாஸ்பரஸ், புரதம் இது எலும்புக்கும் பற்களுக்கும் வலிமையை தருது. மன அழுத்தத்தை குறைக்குது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. இதுல B12 இருக்கிறதால இது நர்வ்ஸை காப்பாற்றும். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். செரிமானம் நல்லா வேலை செய்யும். காயங்களை வேகமா ஆற்றும். ரத்த அணுக்கள் உருவாக உதவியா இருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கு. முதியோர்களுக்கு எனர்ஜி சோர்ஸை இது இன்க்ரீஸ் பண்ணுது. கர்ப்பிணி பெண்களுக்கு டாக்டர் பரிந்துரையோட நம்ம இதை பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ரெட் மீட்டை விட இது ரொம்பவே சேஃபுங்க. தைராய்டுக்கு உதவியா இருக்கு. ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுது. ஸ்டெமினாவை பூஸ்ட் பண்ணுது. ஸ்கின் மற்றும் ஹேர் க்ரோத்துக்கு கூட இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சுகர் கண்ட்ரோலுக்கு இன்டைரக்டா இது சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த கோழிக்கறியை நம்ம எப்படி சாப்பிடணும் தெரியுமா? ஸ்டீம் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பாயில் பண்ணி, கிரில் பண்ணி, ரோஸ்ட் பண்ணி கூட சாப்பிடலாம். இது எல்லாத்தோட ஈஸியானது ஏர் ஃப்ரையர்ல யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ எப்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது? டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. டூ மச் ஆஃப் மசாலா சேர்த்துக்க கூடாது. ஒரு தடவை சமைச்சதை மறுபடி நீங்க ஹீட் பண்ணி சாப்பிட்றத தவிர்க்கணும். அதிக உப்பு சேர்த்து சாப்பிடக்கூடாது. கோழி இறைச்சியோட தோலை ரிமூவ் பண்ணி சாப்பிடணுமா இல்லையான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. நம்ம அந்த கோழி இறைச்சியோட தோலை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 50% வரை கொழுப்பை குறைக்க முடியும். ஸோ கண்டிப்பா ரிமூவ் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. தினசரி சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா நார்மலா இருக்கிற மனிதர்கள் வாரத்துல 2-3 தடவை சாப்பிடலாம். ஜிம் போறவங்க 3-5 தடவை சாப்பிடலாம். குழந்தைங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி உணவுல சேர்த்துக்கொள்ளலாம். பிபி, கொலஸ்ட்ரால் பேஷண்ட் கிரில் மட்டும் சாப்பிட்றது எடுத்துக்கலாம். என்னதான் இந்த சிக்கன்ல எவ்வளவு நன்மைகள் இருந்தாலுமே இதுலயும் சில பக்க விளைவுகள் இருக்குதான் செய்யுதுங்க. அது என்ன தெரியுமா? பிராய்லர் கோழி சாப்பிட்றதால சில பக்க விளைவுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு சிக்கன் சாப்பிட்றதால அலர்ஜி இருக்கும். டீப் ஃப்ரை பிபி, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லதுங்க. ப்ராப்பரா சமைக்கல அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த கோழி இறைச்சியால இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. இந்த சிக்கன்ல சில ரெசிபி சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஹெல்த்தியானது. சிக்கன் சூப் செஞ்சு சாப்பிடலாம். சிக்கனை சாலட்லயும் பயன்படுத்தலாம். டர்மரிக் சிக்கன், பெப்பர் சிக்கன் இது எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்னு சொல்லப்படுது. இப்ப சொல்லுங்க, இந்த கோழி இறைச்சி நமக்கு நல்லதா இல்லையா? ஆமாங்க, இந்த கோழி இறைச்சி நமக்கு சரியான அளவுல சரியான குக்கிங் மெத்தட்ல ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. நம்ம சாப்பிட்ற அளவை பொறுத்து தாங்க அது நமக்கு நல்லதா இல்ல தீங்கு விளைவிக்குமான்றது இருக்கு. உங்கள எத்தனை பேருக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்.